ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனி அடிக்கடி இந்த மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத அளவுக்கு ஒரு டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோள மாவு வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிறாங்க. நீங்கள் மாவாக வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா சோளமாக வாங்கி மாவாக நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் சோள மாவு. மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைனா கப்பில் அளந்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லா பொருளையும் அளவு கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையும் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதனால் சல்லடிலையும் மெஷர்மெண்ட் கப்பிலும் 2 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கடலை மாவையும் சேர்த்துட்டு மாவை எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை ஓமம் எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பெல் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வெண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா இது போல் மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இது போல் உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். முறுக்கு குழாயில் எண்ணெய் வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இது போல் மாவை உருளையாக உருட்டி முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் டிசைன் எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் இது போல் எண்ணெயிலேயே நான் வந்து முறுக்கை வந்து இப்படி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். அப்படின்னா இது போல் எண்ணெயிலே போட்டு எடுத்துட்டிங்கன்னா உதிரியாகவே கிடைக்கும். சீக்கிரமாகவும் வந்து முறுக்கு உங்களால் செய்ய முடியும். அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருங்க, நல்லா வெந்து வந்துடும். எப்படியும் உடச்சி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். மாவு ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இது போல் அந்த கொதிக்கிற தன்மை அடங்குச்சுனாலே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து எண்ணெயிலேயே முறுக்குழா வச்சு சுற்றி இது போல் உதிரியாகவே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சீக்கிரமாக வந்து முறுக்கு செஞ்சு எடுக்க முடியுன்றதுனால ரொம்ப டேஸ்டியாக ஒரு 2 கப் சோள மாவு வச்சு இது போல் முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மில்லட்டில் இந்த மாதிரி செய்யும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் எண்ணெயில் பொரிக்கிறதுனால எப்படி ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து முறுக்கு வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. ரொம்ப சாப்பிடவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு நல்லா சூடாகினதும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமுத்து போகாமல் மொறுன்னு இருக்கும். வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம். தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இந்த முறுக்கு வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.